ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபியாக நல்ல சூப்பரான ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் இந்த கப் கேக்குக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட பார்ட் 2 பிளேட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இதை பீட் பண்ணும்போதே இதோட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வயர் விஸ்கால கூட பீட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பீட் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்கில் சேர்க்குற ஃபுட் கலர். நீங்கள் பேக்கரி ஐட்டங்கள்லாம் விற்கிற அந்த கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஃபுட் கலரில் பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்குக்கான ஃப்ளேவரும் கலந்து இருக்கும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மீதி சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஜல்லடையில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுட்டு இதை நல்லா சலிச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இப்படி இதில் சலிக்கணும் அப்படின்னு இல்லை, தனியாக இதை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த முட்டையோடு சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிராண்ட் ஃபுட் கலரும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்திங்கனாலே கலர் நல்லா வரும். ஒரு சிலதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் முதலே மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃபுட் கலர் சேர்த்திங்கனாலும் உங்களோட ரெட் வெல்வெட் கேக் ப்ரௌன் கலராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டான கலரில் இருக்குது. இதை நம்ம கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் சின்ன சின்ன அலுமினியம் கப் எடுத்திருக்கேன். அதில் கப் கேக் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. மீதி இருக்கிற பேட்டரை ஒரு சின்ன மினி கேக் மாதிரி பண்ணலான்னு சின்ன கேக் டின்னில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நான் அவனில் பேக் பண்ண போகிறதில்ல. பிரியாணி பண்ணுற பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அது உள்ளே 2 இன்ச் அளவு ஹைட்டுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு பிளேட்டில் நம்ம பேட்டர் ஊற்றி வச்ச கப் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இந்த தட்டு தண்ணியில் டச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த தட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே கேக்குக்கு ஃப்ராஸ்டிங்க்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ் க்ரீம் கிடையாது, நான் டைரி விப்பிங் க்ரீம். இது தான் பேக்கரியில் கேக்குக்கு ஃப்ராஸ்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கலந்துருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால், அதாவது பீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துகிட்டு பீட் பண்ணுங்கள். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரீம் நல்லா ஸ்டேபிளாக சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்மளோட க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இந்த கப் கேக்கை தொடும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த கேக் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கோங்க. நான் பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த நாசில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், க்ரீமும் சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி எம்மியான கேக் வெரைட்டிஸ் நிறையா நம்மளோட சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரெட் வெல்வெட் கப் கேக் ரெடி ஆயிருச்சு.
இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் இந்த ரெட் வெல்வெட் கப் கேக்கை செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.